Hello my friends, welcome to my channel Mother's Ulaham. இன்னைக்கு சுவையான சமையல் சீரீஸ்ல இன்னைக்கு பம்கின் ஸ்குவாஷ் ஸ்டஃப்டு சப்பாத்தி எப்படி பண்றதுங்கிறது பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மாவு எடுத்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து 3 ஸ்பூன் தயிர் போட்டுக்கோங்க மாவு பிணையறதுக்கு. ஏன்னா தயிர் போடும்போது சப்பாத்தி மாவு வந்து இன்னும் கொஞ்சம் சாஃப்டா வரும். ப்ளஸ் வார்ம் வாட்டர் சேர்த்துக்கோங்க. வார்ம் வாட்டர் சேர்த்தும் போது கொஞ்சம் சாஃப்டா வரும் சப்பாத்தி. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சப்பாத்தி மாவு ரெடி பண்ணி வச்சிடலாம். நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு ½ அன் ஹவர் நல்லா வந்து ஊறட்டும். ஒரு பாக்ஸில் போட்டு கவர் பண்ணி அந்த பக்கம் வச்சுருங்க. ஸோ அந்த டைமில் நம்ம உள்ளே வந்து ஸ்டஃப் பண்ணுறதுக்கான ஐட்டம்ஸ் வந்து ரெடி பண்ணிடலாம். ஸ்டஃபிங் ஸோ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துட்டு டொமேட்டோ, மஞ்சத்தூள், சில்லி பவுடர், சீரகத்தூள், கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக ஒரு 2 நிமிஷம் வதக்கிடுங்க. நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் நம்ம அந்த பம்கின் வந்து வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணி வச்சிருக்கேன் இந்த ஸ்குவாஷை. ஸோ அதையும் சேர்த்து நல்லா கிளறிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம சப்பாத்திக்குள்ளே வைக்கிறதுக்கு ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம சப்பாத்தி உருட்ட ஆரம்பிச்சிடலாம். சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் ட்ரை ஃப்ளவர் எடுத்துட்டு ஸோ நல்லா 2 பக்கம் 3 பக்கம் நல்லா தேய்ச்சிட்டு இப்போ நம்ம ஸ்டஃபிங் உள்ளே வைக்கலாம். ஸ்டஃபிங் உள்ளே வச்சுட்டு ஸோ நல்லா அமுத்தி விட்டுருங்க. கொஞ்சம் ஆயில் சேர்த்து அமுத்தி விட்டுருங்க. ஏன்னா அப்போதான் அந்த ஸ்டஃபிங் வெளியே வராமல் இருக்கும். கையிலே முடிஞ்ச வரைக்கும் ப்ரெஸ் பண்ணிட்டு கொஞ்சம் ட்ரை ஃப்ளவர் தொட்டுட்டு ஸோ நல்லா சாஃப்டாக, ரொம்ப அழுத்தினீங்கன்னா அந்த ஸ்டஃபிங் வெளியே வந்துடும். சாஃப்டாக சப்பாத்தி கட்டை வச்சு அந்த மாவை வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ அந்த ஸ்டஃபிங் வந்து வெளியே வராது. ஸோ எல்லா பக்கமும் சாஃப்டாக கொஞ்சம் ட்ரை ஃப்ளவர் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு சாஃப்டாக உருட்டுங்க. ரொம்ப நல்லா வரும். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம தவால சேர்த்துடலாம். ஸோ நல்லா 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டுட்டு நீங்கள் ஒரு கிளாத்தோ இல்லை டிஷ்யூவோ வச்சு சைடில் ஓரத்துலலாம் லைட்டாக அமுத்தி விடுங்க. லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஓரத்துலலாம் நல்லா வெந்துடும். ஸோ நல்லா வெந்துச்சுன்னா இந்த கன்சிஸ்டன்சி நம்ம தேய்ச்சதெல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா சப்பாத்தி வந்து அப்படியே பூரி மாதிரி அப்படியே எலும்பி வரும். வருது பாருங்க. ஸோ அதே மாதிரி திருப்பி போட்டு டிஷ்யூ வச்சு ஓரத்துலலாம் அமுத்தி விடுங்க. ஸோ இப்போ அவ்வளோதான். சப்பாத்தி ஸ்டஃபிங் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப பூரி மாதிரி அப்படியே எலும்பி வருது பாருங்க.
ஸோ அவ்வளோதான், இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் பேன்லேருந்து எடுத்ததும் கொஞ்சம் பட்டர் வந்து மேலே ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. ஏன்னா பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணும்போது சப்பாத்தி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ட்ரையாக இருக்காது. பட்டரோட ஃப்ளேவரும் சேர்ந்து நம்ம சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இப்போ சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு, போய் சாப்பிட்லாம். சப்பாத்தி கூட இன்னைக்கு வந்து நான் என்ன வச்சு சாப்பிட போகிறேன்னா ரைத்தாவும் ஊறுகாவும். ஏன்னா ஸ்டஃப்டு சப்பாத்திக்கு ரைத்தாவும் ஊறுகாவும் சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் எல்லாரும் ஹாப்பியாக இருங்க, டே என்ஜாய் பண்ணுங்கள். பாய், டேக் கேர்.